ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா ஒரு எண்ணெய் காய் ரெசிபி. ஓகே, கத்திரிக்காய் வச்சு ஒரு எண்ணெய் காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றின்னு இருக்கிற எண்ணெய் சூடுக்கு வச்சுட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். எண்ணெய் ஜாஸ்தி நினைக்காதீங்க, ஏன்னா இது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகேவா, இது ஸ்லோவாக ஃப்ரை ஆகின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளாக இதுக்கு தேவையான என்னென்ன மசாலா தரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். மசாலா என்னென்ன தேவைன்னா சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சீரகம், கடுகு, சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், புளி ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து தாளிப்புக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது மெழுகு. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணி இதெல்லாம் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். இதே எண்ணெயில் நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கிற மசாலா இது போட்டுடலாம். இன்க்ரீடியன்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனியன் இந்த ஸ்டேஜுக்கு வரப்பறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மசாலா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்க தக்காளி அப்புறம் புளி நான் இதுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுட்டு வேக வைக்கலாம். ஓகே, இது கொஞ்ச நேரம் கொச்சி வந்த அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க வச்சா நம்மளுடைய சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டிருக்கிற மசாலா எல்லாம் இந்த மாதிரி இப்போது நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வருதா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு இதை ஒரு 5-10 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் இது திக்காகணும். கன்சிஸ்டன்சி திக்காகிட்டு அந்த ஆயிலெல்லாம் நல்லா ஃபுல்லு மேலே வரும், உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், மேலே கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் எப்படி வந்து பார்த்தீங்களா, தக்கன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய டேஸ்டியான எண்ணெய் ரெடி. சுட ஒயிட் ரைஸில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காவும் சுட ரைஸ் ரெடியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த ப்ரொசீஜரில் தான் செய்வோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.